ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியல அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட் வரலும் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ரீச் ஆகிற வரலும் ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நம்ம அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது பெஸ்ட்டு ஸ்டாக்ஸ் ஃபார் டுமாரோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு நிஃப்டி 50யும் அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி பற்றியும் ஒரு சின்ன வியூ பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். நிஃப்டி 50 பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 1 ஹவர் சார்ட். ஓகேங்களா? 1 ஹவர் சார்ட்டில் உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்ப வந்து சேனலுக்கு உள்ளே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. ஓகேங்களா? இது நிஃப்டி 50 சேனலுக்கு உள்ளே ட்ராவல் பண்ணிகிட்ருக்குது. ஸோ இந்த சேனலுக்கு உள்ளே ட்ராவல் பண்ணிகிட்ருக்க வரை நம்ம வந்து செல்லிங்கான ஒரு வியூ பார்க்கலாம். எது வரலாம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு க்ரீன் கலர் கேன் ஃபார்ம் ஆகி அங்கே பிரேக் டவுன் கொடுத்துச்சு அப்படின்னா இந்த இடத்துலேருந்து நீங்கள் இந்த லெவல் பார்க்கலாம். இப்போ உடனே 17,250 அந்த ரேஞ்சில் ஃபஸ்ட் லெவல் பார்க்கலாம். ரெண்டாவது லெவல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 17,100 நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் பார்க்கலாம். இந்த லெவல் தாண்டிச்சு அப்படின்னா இந்த லெவல் பார்க்கலாம். மேபி இந்த லெவல் சப்போர்ட் எடுக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 17,250 அந்த ரேஞ்சில். மேலே அப்பர் சைடு வந்து இது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஓகே, இது ஏரியா வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இந்த லெவல் அபோவ் தாண்டிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து அதாவது 17,600 வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் எப்போ இந்த லெவல் தாண்டிச்சுன்னா. ஆனால் இங்கே சினாரியோ பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா, ஸோ சேலிங் ப்ரெஷர் தெரியுது. இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலிங் ப்ரெஷர் தெரியுது. உங்களுக்கு மேலே போன மச்சம் இந்த இதில் சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருந்தது. எப்போது 17,480 450 இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலே அப்மோ கொடுக்க மாதிரி. ஆனால் வந்து சேனலுக்கு உள்ளே வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குது நிஃப்டி 50. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம சேனலுக்கு உள்ளே எப்போ எதுவரை ட்ராவலிங் பண்ணுறோம் அதில் நம்ம சேலிங்கான வாய்ப்பையே தேடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் சேம் சினாரியோ தான். அதுவாவது நிஃப்டி 50 ஃபாஸ்ட் பிரேக் அவுட் கொடுத்து வந்துச்சு. இது வந்து கரெக்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ்லேயே ஃபேஸ் பண்ணிவிட்டு திரும்பிடுச்சு. ஸோ நம்ம இங்கேருந்து நம்ம பிரேக் டவுன் வந்து சேலிங்காக யூஸ் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ இந்த லெவல் கட் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து என்னென்னா நமக்கு இந்த வந்து சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த லெவலில் நம்ம ஈஸியாக சேல் அண்ட் பைக்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். 38,400 பிரேக் பண்ணிடுச்சுனாவே நீங்கள் வந்து சேலிங்கான ஒரு வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லெவலில் தான் சப்போர்ட் சொல்லிங்களா. இந்த சப்போர்ட்டில் மேபி இங்கேருந்து திரும்ப தான் இல்லை இங்கேருந்து பிரேக் டவுன் கொடுக்குறது அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா இது 1 ஹவர் சார்ட். இது மேபி 2 நாள் ஆகலாம், இல்லை 1 நாள் ஆகலாம் வந்து டச் ஆகிறதுக்கு அது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதுக்கப்புறமா. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க. நான் உங்களுடைய மோட்டிவேஷன் ஆல்ரெடி கேட்டிருக்கேன். தயவு செஞ்சு லைக்ஸ் அதிகமாக பண்ணுங்கள். ஒரு ரிக்வஸ்ட்டாக என்ன சொல்கிறது, ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு திருப்பி வந்து என்ன மாதிரி ஒரு அட்லீஸ்ட் கிளாஸ் பண்ணலாம் இல்லைங்களா? ஓகே, ஒரு மோட்டிவேஷன் நம்ம அடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். இல்லை ஒரு சில வந்து அடுத்த ஸ்டெப்பு போய்ட்டு நம்ம யூடியூப் சேனல் வந்து ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணிக்கிறாங்க. அதுவும் இன்னொரு மோட்டிவேஷன் தான் அது. இப்போது என்ன சொல்லுது, கிளாப்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, கை கொடுக்குற மாதிரி ஒன்று இருக்குது இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் இது வந்து நம்ம லைக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய மோட்டிவேஷன் ஓகே பரவாயில்லப்பா நல்லா பண்ணுறேன் அப்படின்றது ஒரு லைக்ஸ். இல்லைப்பா இன்னும் சூப்பராக பண்ணுறேன் அப்படின்றவங்க ஜாயின் பட்டன், யூடியூப் ஜாயின் பட்டனுக்கு அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி பாரதி ஏர்டெல் என்ன கண்டிஷன் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி என்னுடைய யூடியூப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதாவது டே சாட்டில் அது எந்த பாதையை நோக்கி போயிட்டுருக்குது அப்படின்னா சேலிங் சைடு பாதையை நோக்கி போயிட்டுருக்குது. சரி, எப்படி சார் இந்த இடத்துல நீங்கள் ட்ரா பண்ண முடியும் அப்படின்னா சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இங்கேருந்து சப்போர்ட் லைன் போட்டிருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த சப்போர்ட் லைன் கனெக்ட் பண்ணணும். எங்கே போகுது 10 லைனு இங்கே கனெக்ட் ஆகுது. ரைட், ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் கட் ஆச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் லெவல் என்ன எதிர்பார்க்கலாம்? இந்த லெவல் கட் ஆச்சுன்னா ஆப்வியஸ்லி இதுதான். ஸோ இங்கேருந்து சின்னதாக ஒரு பவுன்ஸ் வரும். திரும்ப அந்த லெவல் பிரேக் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து 681 பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், நீங்கள் அடுத்த இன்னொரு 10 நாள் ஒரு வாரம் 10 நாள் இந்த ஜோனில் தான் ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது 700 வந்து டச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிந்து யூனிலிவர் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஈஸியாக உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணணும். அது ஒன்றும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணவே தேவையில்லை உங்களுக்கு. ஆல்ரெடி இன்னும் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணவே தேவையில்லை. இதில் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுவீங்க. ஓகே, ஏன்னா புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பிரேக் டவுன் ஆப்வியஸ்லி. இதில் நம்ம என்ன பண்ணலான்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சார் இந்த இதில் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டா பை பண்ணலாமா, எப்படி பிரேக் அவுட் ஆகிட்டா பை பண்ணலாமா அப்படின்வாங்க.
பிரேக் அவுட் ஆகிட்டால் பை பண்ணலாமா? நோ, ஒன்லி ஃபார் பிரேக் டவுன். பிரேக் டவுன் பாருங்கள், கீழே இந்த லெவல் வந்து டார்கெட்டாக வைங்க. நெக்ஸ்ட் அடுத்த லெவல் எங்கே இருக்குதோ அதில் வந்து டார்கெட்டாக வைங்க, ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள், வெளியே வாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஐடிசி. ஐடிசியில் பாருங்கள், இதில் வந்து ஒரு பையிங் மூமெண்டம் கிளியராக தெரியுது. அதாவது நமக்கு பிரேக் அவுட், அதாவது இங்கே ஒரு பிரேக் அவுட் ஆச்சுங்களா, ஸோ அகைன் இங்கே ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு. என்ன அப்படின்னா அதில் வந்து ₹2 ₹3 மேலே மூமெண்டம் வரதில்லை. அதாவது யாருக்காக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, அந்த ஸ்டாப் லாஸ் போடுறது பயமாக இருக்குது, எனக்கு பேனிக் இருக்குது அப்படின்றாங்களே, அவங்களுக்கு வந்து ரொம்ப பேசிக் லெவலில் இருக்குங்க, வேல்யூம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதான் ஒரு பிரச்சனை. பெரிய மூமெண்டம் இருக்காது அதில், ரொம்ப ஸ்லோ மூமெண்ட், ₹1 ₹2 மூமெண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு மூமெண்ட் ஆகும். ஆனால் அந்த எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணுறத வந்து கற்றுக்கலாம் அதில். எப்படி நம்ம பேசிக் பிகினர்ஸ் ஒரு 10 குவான்டிட்டி 20 குவான்டிட்டி 50 குவான்டிட்டி சொல்கிறீங்களா, ஸோ பிகினர்ஸ் வந்து ஸோ அந்த எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்க இதில் கற்றுக்கலாம். ஸோ இந்த லெவல் கட்டானால் பை பண்ணலாம் அப்படின்ற விஷயம் வந்து தெரியணும். பேசிக்கு ஸ்டாப் லாஸ் எங்கே போடலாம் அப்படின்ற விஷயம் தெரியணும். ஓகேங்களா, ஸோ ஸ்விங் லோ எங்கே இருக்குது, அந்த ஸ்விங் லோ கீழே ஸ்டாப் லாஸ் போடலாம். ஸோ டார்கெட் வந்து இதுக்கு மேலே வைக்கலாம், இந்த லெவல் கட்டான. ஸோ எவ்வளோ ப்ரைஸ் கிடைக்கும், ₹2 கிடைக்குமா, ₹2 ஸ்டாப் லாஸா, ஓகே, அந்த மாதிரி லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அதில் இதில். ஏன்னா இதில் வந்து அப் மூமெண்ட்டை போகிற ஸ்டாக்ஸு, இது ஏன் நம்ம செல்லிங் சைடு போகிற சொல்லி இதெல்லாம் ஏன் பை சைடு கொடுக்குறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். ஒருவேளை மார்க்கெட் வந்து ஒரு 250 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் கொடுக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஐடிசியில் வந்து ஃபோக்கஸ் கொடுக்கலாம். எப்போது மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் கொடுத்தா மட்டும்தான். மார்க்கெட்டில் நெகட்டிவ் இருக்குது, மார்க்கெட் ஆல்ரெடி நெகட்டிவ் வந்துருக்குது, நான் போயிட்டு இப்போ ஐடிசியில் சூஸ் பண்ணுறேன்னா நோ, ஐடிசி என்றைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது, ஐடிசியும் கீழே தான் வரும் உங்களுக்கு. ஓகே, மார்க்கெட் சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் வந்து நெகட்டிவ் போச்சுன்னா நான் இப்போ சொல்கிற நெகட்டிவ் ஸ்டாக்ஸ் மேலே ஃபோக்கஸ், மார்க்கெட் பாசிட்டிவ் போச்சுன்னா நான் சொல்கிற பாசிட்டிவ் ஸ்டாக்ஸ் மேலே ஃபோக்கஸ் கொடுங்க, சிம்பிள், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, அதாவது ஃப்ரீயாக தான், அதுக்கு எதுவும் காசு எதுவும் கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த வீடியோக்கு லிங்க் இருக்குது பாருங்கள், அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இந்த 4 லிங்க்கில் எந்த லிங்க்கில் வேணாலும் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி பை வியூ சேல் வியூ நீங்கள் பார்த்து லேர்னிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதையும் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, ப்ரைம் டெலிகிராம் சேனல்லாம் என்ன அப்படின்னு. இது வந்து என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஃபர்ஸ்ட். லைவ் மார்க்கெட்டில் பை சேல் வியூ உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எங்கே பை போகுது, எந்த இடத்துல டார்கெட் வரும், எதுக்கு மேலே போனால் பை எடுக்கலாம், அது மாதிரி விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது வந்து லேர்னிங் பர்பஸ்க்காக, இது டிப்ஸ் கால்ஸ் நினச்சிக்காதீங்க, இது பியூர்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ்க்காக தான். இதுலேயும் ஒரு சில டைம் ஸ்டாப் லாஸ் செட் ஆகும், அந்த ஸ்டாப் லாஸை கட் பண்ணிட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள், அதுவும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிவிடுவேன். மூமெண்டம் கொடுத்தா எவ்வளோ தூரம் மூமெண்டம் ஆகுது, இது மாதிரி மூமெண்டம் அதுவும் பார்க்கலாம் நீங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 6 பாயிண்ட் கிடச்சிருக்கு, ₹950 ஸ்டாக்கில் 6 பாயிண்ட்ன்றது ஓகே, பரவாயில்ல, நாட் பேட். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ் மேலேருந்து வந்துட்டு இக்னோர் பண்ணிடுங்க. ஏன்னா ஸ்டாக்ஸ் ஓப்பன் ஆகுது, அந்த நம்ம டார்கெட் லெவலில் ஓப்பன் ஆகுதுன்னா அங்கேருந்து க்ளோஸ் பண்ணி வெளியே வந்துடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 26ஆம் தேதி வந்து ஸ்டாக் செலெக்ஷன் வந்து வெபினார் ஒன்று வச்சுருக்கேன். அதாவது யாருக்காக அப்படின்னா, நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனலில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்காக வந்து ஒரு ஃப்ரீ வெபினார், அதாவது மந்த்லி அரேஞ்ச் பண்ணுவேன். ஸோ இந்த மாதம் வந்து நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங்காக ஸ்டாக்ஸ் எப்படி நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் ப்ரைம் டெலிகிராம் சேனல் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. அந்த டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது கூட சார்ஜஸ் இல்லை, அதுவும் உங்களுக்கு ஃப்ரீ தான். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸை நம்ம பார்க்கலாம். பிஏஎஸ்எஃப் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள், பிரேக் டவுன். ஸோ இதில் என்ன பண்ணலாம், நம்ம இதுலேயும் அகைன் ஒரு பிரேக் டவுனுக்கான வாய்ப்பை தேடலாம். பிரேக் டவுன் வாய்ப்புன்னா மேபி இந்த லெவல் கட் ஆனாலும் நீங்கள் சேல் பண்ணலாம், இல்லை இதுக்கு மேலே ஒரு ரீடெஸ்ட் ஆகிட்டு வருது சார் அப்படின்னாலும் அங்கே ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி அங்கேயும் சேல் பண்ணலாம். மொத்தத்தில் இதில் சேலிங்கான வாய்ப்பை தான் நீங்கள் எதிர்பார்க்கணும். பையிங்கான வாய்ப்பு அங்கே ட்ரெண்ட் லைன் போட்டு இங்கே கட் பண்ண பை பண்ண போகிறேன் அப்படின்ட்டுலாம் வேணாம். ஏன்னா ஸ்டாக்ஸ் வந்து டவுனில் வருது. ஸோ நீங்கள் டவுன் ட்ரெண்டுக்கான வாய்ப்பை மட்டும் தேடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா புல்ஸில் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணி வருது, ரிட்டர்ன் ஆகிட்டு வருது இல்லைங்களா. இன்கேஸ் உங்களுக்கு ஸ்டாக்ஸ் திரும்ப இடத்துல கிடச்சிச்சின்னா, ரிட்டர்ன் வந்துச்சுன்னா சேல் பண்ணுங்கள், பிரேக் டவுன் ஆகிட்டு. இல்லை இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா இக்னோர் பண்ணிடுங்க. இப்போ வரட்டும் கொஞ்சம் ட்ரெண்டு டவுனில் வந்துருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கீழே வரும். ஸோ இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா இக்னோர் பண்ணிவிடுங்க, வேணாம் ஸ்டாக்ஸை. இதுக்கு கீழே இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கே ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி கட் பண்ணி சேல் பண்ணுங்கள். இல்லை சார் இங்கேருந்து ப்ரைஸ் கீழே வருது அப்படின்னா அப்புறம் இட்ஸ் ஓகே, சேல் பண்ணுங்கள். ஆனால் டார்கெட் ரொம்ப கிட்டத்தில் இருக்குது, அது கவனத்தில் வச்சுங்க. இங்கேருந்து ஒரு 3 பாயிண்ட் 2 பாயிண்ட் தான் உங்களுக்கு டார்கெட் வரும். ஸோ இந்த எப்பவுமே வந்து ஸ்டாக்ஸு சேலிங் ஸ்டாக்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வந்துடும். ஆனால் மேலே போகிற ஸ்டாக்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் மேலே போகாது. ஃபாஸ்ட்டாக வரது கீழே வரும், மேலே போகிறது ஸ்லோவாக தான் மேலே போகும்.
ஸோ இது வந்து ஃபாஸ்ட்டாக கொஞ்சமாக ஃபாஸ்ட்டாக கீழே வந்துருக்கு. எப்போ வேணாலும் நம்ம நெக்ஸ்ட் 130 லெவலில் ஈஸியாக டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குதுல்ல. ஸோ மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்பவும் பிடிச்சிருந்தா வீடியோவை யூடியூப்பில் ஜாயின் பண்ணி மெம்பர்ஷிப் ஆகிடுங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். கொடுங்க.